ஷேக் ஜமாலுதீன். நான் ஒரு மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவன். ஆமா. எனக்கு வந்து கரண்ட் பில் வந்து ரூ. 67,000 வந்துருச்சுன்னு போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கலெக்டர் சார்ட்ட மனு குடுத்தோம். இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல எனக்கு. ஆமா. இப்ப ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஈபி ஆபீஸ்ல இருந்து எனக்கு லெட்டர் அனுப்பிட்டாங்க. எப்படின்னா 35,800 இப்ப கட்டுங்க. அடுத்த மாசம் 32,000 கட்டுங்க. ரூ. 67 கட்டுங்கன்னு. இப்ப நான் சொன்னேன், எப்படி சார் கட்ட முடியாது சார், என்னால வழி இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். இல்ல, உங்களுக்கு 15 நாளைக்குள்ள நீங்க வந்து கட்டளைன்னா பீஸை கொடுக்கப்படும், துண்டிக்கப்படும் சொல்லிட்டு லெட்டர் அனுப்பிட்டாங்க. அநேகமா நாளைக்கு 2 நாள்ல எனக்கு பிடிச்சிருவாங்க. நான் இருட்டுக்குள்ள கிடந்து என் பிள்ளைகளோட நான் எப்படி சார் நான் இது பண்றது? நாளைக்கு என் பிள்ளைகள படிக்கணும், எப்படி நான் வந்து இது பண்றது சொல்லுங்க? ஏன்னா ஏழைன்னா நீங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் இல்லையா உங்களுக்கு? ஏன் சார் நீங்க வந்து இப்போ அதான் சொல்லல, லெட்டர் கொடுத்த இந்த இப்ப மறுபடியும் வந்திருக்கேன் கலெக்டர் சட்ட மறுபடியும் லெட்டர் கொடுக்க. ஆமா. இப்ப இப்படியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார். நான் என்ன மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாயிட்டேன். நான் வந்து உண்மையில குடும்பத்தோட பண்ற அளவுக்கு நான் போற நிலைமையில ஆயிட்டேன். ஏன்னா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? 67,000 என்னால எங்க போய் கட்ட முடியும்? நானா அன்னைக்கு வந்து 200 300 நான் வண்டி ஆட்டோவும் இதுவும் ஓட்டிக்கிட்டு கடலுக்கு போயிட்டு தர்றேன். என்னால எப்படி முடியும் சொல்லுங்க? கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாம கொஞ்சம் அந்த வீடை பாத்தீங்கன்னா சுனாமி வீடு சார். சுனாமி வீட்டுக்கு எப்படி 67,000 போட்டிருக்காங்க. வெறும் 300, 500, 600 வந்த இடத்துல 67,000 போட்டிருக்காப்புல. என்னால எப்படி கட்ட முடியும் சொல்லுங்க? நீங்க தான் பார்த்து முதலமைச்சர் சார் கொஞ்சம் நீங்க தான் பார்த்து எங்களுக்கு இது பண்ணணும். ஆமா. இல்லைன்னா இது மின்சாரத்துறை அமைச்சர், நீங்க இவ்வளவு பாப்பிய நீங்க ஏழைகளுக்கு கொஞ்சம் அதை இருக்கப்பட்டவங்களுக்கு ஒண்ணு, இல்லாதவங்களுக்கு ஒண்ணு நீங்க அந்த மாதிரி செய்யல சார். நீங்க கட்ட சொல்றாங்களா? ஃபுல் அமௌண்ட் கட்ட சொல்றாங்க. எப்படின்னா இப்ப 35,800 இப்ப அடுத்த மாசம் 32 பிரிச்சு போட்டிருக்காங்க.